இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். ஒரு நாளைக்காவது ஃபுல் வீடியோ போடணும், ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்றதை போடணுன்னு தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தூங்கி முழித்த உடனே செல்ஃபோனை பார்க்குற பழக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் இருக்குது. யூஸ்வலாக ஓப்பன் பண்ணி அவர் நியூஸ் பார்ப்பாரு, நான் ரீல்ஸ் பார்ப்பேன். அவ்வளோதான் வித்தியாசம். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி பொறுப்பாக பாலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு காலங்காத்தால் பழைய குழம்புலாம் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு அவருக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். கீரை காஞ்சிலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் கீரை ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அவருக்கு சமைச்சிட்டேன். ஃபைனலாக பால் அடுப்பில் வச்சுட்டு அவருக்கு கீரை கடைஞ்சி சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ண முடியல. ஸோ இது வரைக்கும் தான் ப்ரிப்ரேஷன் பண்ண முடிஞ்சுது. அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைம் ஆனதுலேயும் தலைவர் ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு தான் போவேன்ட்டார். அதனால் அவருக்கு ஒரு பழைய சோறு, பச்சை மிளகாய் இல்லை இன்றைக்கி, பழைய சோறுக்கு பழைய குழம்பு இருந்தது, அதை தொட்டுன்னு சாப்பிட சொல்லிவிட்டு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு உள்ளே வந்த வேகத்தில் என்னென்ன இருக்குதுன்னா எல்லாத்தையும் எடுத்து பாத்திரம், நம்ம செஞ்சு சமையல் பண்ண பாத்திரம் ஏற்கனவே கம்மியாக இருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கழுவிட்டு, அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நிறையா சேர்ந்து போச்சு. காலையில் குடித்த அந்த ஜூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுக்க முடியலை. அவர் இப்படி கிளம்புனோன்னே கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்கிடலாம் சாமி, இன்றைக்கி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போன்னு போய் படுத்துட்டேங்க. அடுத்தா என் மச்சாண்டார் ஒய்ஃபு இன்றைக்கி இல்லாமல் கால் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பேசின உடனே தூக்கம் தெளிஞ்சிருச்சு, டயர்டெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதாவது அவங்க ஒரு விஷயமாக கூப்பிட்ருந்தாங்க, போக முடியல. ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தது சண்டே, நான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து பயிர் வகையெல்லாம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிவிட்டு, எப்போவுமே வெண்மணி அது ரெகுலராக இல்லைனாலும் அடிக்கடி ஃபோன் பண்ணிவிடுவா வெண்மணி கம்பல்சரி. ஸோ அவகிட்ட பேசிவிட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். பருப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டு வெங்காயம் மட்டும்தான் எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. ஸோ அதையும் கையோடு எடுத்து வச்சுருவோம். இந்த கவர் குப்பை பாருங்கள் எவ்வளோக்குள்ள ஆகிடுச்சு. ஒரு 4 பருப்பு தான் கொட்டினேன், அதுக்குள்ளே அவ்வளோக்குள்ள குப்பை ஆகிப்போச்சு. ஸோ வெங்காயத்தை கையோடு எடுத்து போட்டு வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டேன் நேற்றே. ஆனால் அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் வீடியோஸ் போடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது மனுஷனோட வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள்லாம். அதில் எனக்கும் நிறையா மனசு பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேற்றே காய்கறிலாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன தக்காளி எடுத்து வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? தக்காளியும் வெண்டைக்காவும் வெளியே இருந்துச்சு. அதாவது அதை ஸ்டோவ் பண்ண உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு வெளியே வச்சுருந்தேன். நான் எப்போவுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களாம் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்க தெரியல, கம்பல்சரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வீட்டில் இருக்க பொம்பளைக்கு என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 2-3 மணிக்கு 2 மணி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டே இருந்துச்சுங்க. அந்த டைம் ஃபுல்லாக ஒரு நாளே ஆச்சு. தனியாக இருக்கிறனால பாட்டை போட்டு விட்டுட்டு ஃபோனில் வீட்டில் துணியெல்லாம் ஒரு பக்கம் மூலையில் குப்பை மாதிரி கிடக்குது பாருங்கள், அதெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து கட்டி வச்சுட்டேன். கட்டிட்டு இங்கே இருந்த காஞ்ச அந்த இன்னர் வேரெல்லாம் எடுத்து காஞ்சதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே துணியை ஊற வச்சுட்டுங்க. துணியை ஊற வச்சுட்டு வீட்டை ஃபஸ்ட்டு நீட் பண்ணிவிடுவோம், வீட்டெல்லாம் பெருக்கிடுவோம். கிச்சன் பக்கம்லாம் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறமா என்னடா சத்தம் கேட்குதேன்னு வெளியே போய் பார்த்தா அடிக்கிற வெயிலில் மழையும் கொட்டுச்சுங்க. அது நம்ம தேனி மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் நடக்குது. எல்லா ஊர்கள்லேயும் இருக்குது. சம்மன் டைம் உடனே உங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெய்யுதா, எங்கள் ஊர்லேயும் பெய்யுதுன்னு வேறு பயங்கரமாக கமெண்ட் போடுறீங்க. கமெண்ட் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பரவாயில்லைங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலங்காத்தால் ஆப்பம் சுடலான்னு சொல்லிவிட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டேன். ஃபினிஷ் ஒர்க்கெலாம் கம்பல்சரி துணியை துவைச்சி போட்டுட்டு குளிச்சுடுவோன்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டேன். குளித்த உடனே அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு, ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ப்ளூடூத்தில் சாங்ஸ் கேட்குறது. அப்படியே ஒரு மேக்கப்பை போட்டுட்டு நச்சுன்னு ரெடி ஆகிட்டேன். குளித்த உடனே என்னடா இது என்ன வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் அப்படியே முருகரை பார்த்து என்னோடய ரீல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம். கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, கவலைப்படாதீர்கள்.
பெரிய இவெல்லாம் பெரிய தத்துவம் பேச வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசுன்னு சொல்லி சத்தமாக பேசிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கேட்டுடுச்சு. அப்படியே பூவை கட்டிட்டு பாட்டை பார்த்துக்கிட்டு அச்சோ செம்மையாக இருந்ததுங்க. கிளைமேட் வேறு வெளியே வேறு லெவலில் இருந்தது. பஜ்ஜி சுடலாம், காஃபி போடலான்னா இதுக்கெல்லாம் இவர் செட் ஆக மாட்டார். ஏன்னா இவருக்கு அல்சர் இருக்குன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அப்படியே நான் பூவை பார்த்து அழகாக ரசிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா அப்படியே பேசிட்டு அவள் சொன்னால் மழையில் நனைஞ்ச மாதிரி ரீல்ஸ் எடுன்னு ஏற்கனவே எடுத்த ரீல்ஸுக்கே விடை தெரியலடி, அதனால் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பூவை வச்சு பார்த்தோம். ஏற்கனவே வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்த பூவை தான் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன். ஸோ நைட்டு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சாப்பாடே வச்சிடலாம், இன்றைக்கி டிஃபன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு தக்காளி தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பூண்டு அடுப்பில் சுட்டுட்ருக்காது. அப்புறம் எக்கு வந்து ஆம்லேட் வேணுமான்னு கேட்டேன். இல்லை பாயில் பண்ணிட்டு சொன்னார். ஸோ எக்கெல்லாம் பாயில் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவி கமுத்திட்டேன் கிச்சனில். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன். எப்போவுமே மேட்சை பார்த்து நம்மளை இந்த மனுஷன் சாகடிக்கிறாருங்க. டிவியே பார்க்க முடியலை. என்னடா கப்பில் பால் இருக்குன்னு வச்சுக்காதீங்க. எல்லாருமே நைட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போடுங்க. அது ரொம்ப நல்லாவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ தயிருக்கு ஊற போட்டுட்டு நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சுட்டு, அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை நைட்டு தூங்க போகும்போது எல்லா பெண்களும் எல்லாருமே வந்து நீட்டாக வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே செய்ய முடியாது எல்லாராலையும், என்னாலையுமே முடியாது. ஒன் டைம் செஞ்சாலே போதாதா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுப்போம் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபுல் வாட்சிங். குட் நைட் கைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.